இவங்களுக்கு இப்ப நான் என்ன சொல்லுவேன்? ராம்குமாரோட விரல்ல இருந்து மோதிரம் வரலன்னு சொல்லுவா, இல்ல இந்த மோதிரத்தை அம்மா என்ன வலுக்கட்டாயமா போட சொன்னாங்கன்னு சொல்லுவா. எந்த நிச்சயதார்த்தத்தை பத்தி இவங்க பரபரப்பா பேசுறாங்களோ அந்த நிச்சயதார்த்தம் முறிஞ்சு போயிடுச்சுன்னு உங்க கிட்ட எப்படி சொல்லுவேன்? டேய் வீடியோ மாற நேரமா அது முதல்ல படுறா. நீ முதல்ல 2+2 4 படிச்சு 6 போடு. தயவு செஞ்சு நீங்க 2 பேரும் ஹோம்வொர்க் சீக்கிரம் முடிங்கப்பா, எனக்கு தூக்கம் வருதுடா. டேய் சரி ஒரே கேம் அப்பா விளையாடிட்டு டேய். என்னடா பண்ணிட்டு இருக்க? இருடா. டேய் ராமத்துல வந்திருக்காரு. மையட்ட இருங்கடா. இருங்க. முதல்ல கீழ வை. புள்ளைங்களாடா நீங்களா? இங்க என்ன வாக்கிங் போயிட்டு இருக்க? டேய் டென்ஷனா இருக்கியா? டேய் சொல்லிட்டு நடடா. டேய் ஏன்டா பிங் பாங் பால் மாதிரி அங்கேயும் இங்கேயும் போய்கிட்டு இருக்க? என்ன சொன்ன? பிங் பாங். ரொம்ப சரியா சொன்னடா. எல்லாருமே என்ன பிங் பாங் மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சில நேரம் இந்த பக்கத்துல இருந்து அடிக்கிறாங்க, சில நேரம் அந்த பக்கத்துல இருந்து அடிக்கிறாங்க. எல்லாருமே அவங்க இஷ்டப்படி என்ன ஆட்டி வைக்கிறாங்கடா. யாருமே என்கிட்ட வந்து ராம்கண்ணா உனக்கு என்னடா வேணும்னு கேட்க மாட்டேங்கிறாங்க. எல்லாம் ஓகே, ஆனா எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இதுல உனக்கு புரியாம போற அளவுக்கு என்னடா இருக்கு? ஓகே நான் தெளிவாவே சொல்றேன். நான் எனக்கு கல்யாணமே வேண்டாம் தானே இருந்தேன். அது உனக்கே தெரியும்ல. அப்புறம் என்னாச்சு? குடும்பமே என் மேல பிரஷர் போட்டுச்சு. நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா தான் நந்திதாவும் கல்யாணம் பண்ணிப்பான்னு சொன்னாங்க. அதுக்காக நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். அதுக்கு நிச்சயதார்த்தம் கூட பண்ணிக்கிட்டேன். அப்புறம் என்னாச்சு சொல்லு சொல்லு விக்ரம். ஓ முன்னாடி தானே நந்திதா என்கிட்ட சொன்னா. அவ என்ன சொன்னா? நான் கார்த்திகை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்ன. இந்த பக்கத்துல இருந்து ஒரு அடி. அதுக்கப்புறம் அவங்க பக்கத்துல இருந்து நிச்சயதார்த்தம் நின்னு போனதுனால எனக்கும் பிரியாவுக்கு நடந்த நிச்சயதார்த்தத்துக்கு அர்த்தமே இல்லாம போச்சு இல்லையா? சரின்னு அதையே நான் முறிச்சுக்கிட்டேன். இன்ஃபேக்ட் நிச்சயதார்த்தத்துக்கு நான் போட்ட மோதிரத்தை பிரியா எனக்கு திருப்பி கொடுக்க வந்தா. பதிலுக்கு நானும் என் மோதிரத்தை அவளுக்கு கொடுக்கணும்ல. ஆனா இந்த மோதிரம் கட்டவே வர மாட்டேங்குது. எனக்கு வேற வழி தெரியல. அதனால பிரியாவுக்கு நான் கொடுத்த மோதிரத்தை திருப்பி கொடுத்துட்டேன். சரி அதெல்லாம் விடு. அப்புறம் நடந்ததை கேளு. இப்ப என்னடா நந்திதா என்கிட்ட வந்து என்ன சொல்றா தெரியுமா? அண்ணா நான் கார்த்திக் உயிருக்குறா நேசிக்கிறேன். கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் அவனைத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு பிடிவாதம் பிடிக்கிறான். இப்ப நான் என்ன பண்றது சொல்லு? ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல. இந்த பக்கத்துல இருந்து ஒரு அடியா. இப்ப என்ன ஆனாலும் சரி, நான் அவளை கார்த்திக் கூட கல்யாணம் பண்ணி வச்சிருவேன். நிச்சயம் செஞ்சிருவேன்.